நான் டாக்டர் ஸ்னேகலதா, நிலா ஸ்கின் ஹேர் அண்ட் காஸ்மெட்டிக் கிளினிக் ஈஸ்ட் தாமட்லேருந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மைக்ரோ நீட்லிங். ஸோ மைக்ரோ நீட்லிங் அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று டெர்மா பென் வச்சு பண்ணலாம், இல்லை லேசர்ஸோட கம்பைன் பண்ணி மைக்ரோ நீட்லிங் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் பேசிக்கலி மைக்ரோ நீட்லிங்? மைக்ரோ நீட்லிங்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அட்ஸ் நேம் சஜஸ்ட். மைக்ரோ அப்படின்றது குட்டி, சின்னது அப்படின்னு அர்த்தம். நீட்லிங் அப்படின்னும் போது மல்டிபிள் நீடில்ஸ். ஸோ ரொம்ப பாயிண்டடாக, ரொம்ப மினிமமாக, லைக் வேரியஸ் டைமென்ஷன்ஸில் குட்டி குட்டி நீடில் வச்சு எதர் வித் ஹெல்ப் ஆஃப் அ டெர்மா பென் ஆர் அ லேசர் இல்லை ஒரு மைக்ரோ நீட்லிங் ப்ரொசீஜர் வச்சே பண்ணுறது தான் மைக்ரோ நீட்லிங். ஸோ இதில் வந்து டெர்மா பென் வச்சு பண்ணும் போது ஒரு ரவுண்டாக ஒரு நீட்டு பென் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து மல்டிபிள் நீடில்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். நம்ம அதை வச்சு ஸ்க்ரின்னை பிக் பண்ணலாம். இல்லை மைக்ரோ நீட்லிங் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சியோடு சேர்ந்து மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பென்னை வச்சு நம்ம ப்ரிக் பண்ணுறதும் இல்லாத ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவையும் சேர்த்து அனுப்ப போகிறோம். ஸோ இட் இஸ் அ கம்பைன்டு மொடாலிட்டி. வேறஸ் மைக்ரோ நீட்லிங் ஒரு மொடாலிட்டி, அதுக்கப்புறம் லேசரும் வருது. ஸோ இட்ஸ் அ டியூவல் அட்வான்டேஜ். இந்த மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப், அதாவது இந்த ரெண்டு மொடாலிட்டியும் சேர்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு டவுன் டைம் ரொம்ப குறையிறது. அப்புறம் எவ்ரி மந்த் நம்ம மைக்ரோ நீட்லிங் பண்ணுறது ஸ்டாப் ஆகி நம்ம வந்து 45 days ஒன்ஸ்க்கு பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து காஸ்ட் ஃபேக்டர் இருக்குது. மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப் அது வந்து லேசர் டெக்னாலஜி இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ஹையராக சார்ஜ் பண்ணுவாங்க. வேறஸ் டெர்மா பென் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மீடியம் சார்ஜாக இருக்கும். பேஷண்ட்ஸோட பேயிங் கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம we can opt. So who are all the candidates for micro needling னு கேட்கும்போது, first and foremost is acne. So acne இருக்கவங்க active acne பண்ணலாமா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணலாம். when you are pricking your skin, அந்த active acneவும் அதுக்கு ட்ரீட் ஆகுது. acne scars ட்ரீட் பண்ணலாம். fine wrinkles, ஃபேஸில் ஃபைன் ரிங்கிள்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோ நீட்லிங் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அன் ஆன்டி ஏஜிங் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் ஃபேஸில் வேறு என்ன ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, லைக் ஐ வாண்ட் சம் க்ளோ அப்படின்னும் போது மைக்ரோ நீட்லிங்கை சூப்பர்ஃபிஷியலாக பண்ணலாம். சம்டைம்ஸ் மைக்ரோ நீட்லிங் ஆர்எஃப் ப்ரொசீஜரை வந்து ஸ்கின் டோனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ஃபிஷியலாக பண்ணி ஸ்கின் ரெஜுவனேஷன், மேலே இருக்க ஸ்கின் மட்டும் ரெஜுவனேட் ஆகும்போது ஒரு பிரைட்னஸ் அண்ட் க்ளோ கிடைக்குது. ஸோ மைக்ரோ நீட்லிங் இஸ் இது நீட்லிங்னு சொல்லும் போது எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா? இஸ் இட் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர்? நோ. கண்டிப்பாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 40 minutes முன்னாடி தனி ரூமில் டாபிக்கல் அனஸ்தீஷியா அப்படின்னு ஒரு க்ரீம் வந்து ஃபுல்லாக எந்த ஏரியா நம்ம கவர் பண்ண போகிறோமோ, எதர் ஃபேஸ் வித் நெக் ஆர் போத், அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வந்து அந்த டாபிக்கல் அனஸ்தீஷியா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 to 50 minutes வரைக்கும் நம்ம பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைப்போம். பேஷண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் அண்ட் நெக் வந்து உங்களுக்கு நம் ஆகிடும், அதாவது பெயின் இன்சென்சிட்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர் வில் டூ த மைக்ரோ நீட்லிங் ப்ரொசீஜர். இட் டிபெண்ட்ஸ் வெதர் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் டெர்மா பென் வச்சு பண்ண போகிறாமோ, இல்லை நான் சொன்ன மாதிரி மைக்ரோ நீட்லிங் கம்பைன்ட் வித் லேசர் டெக்னாலஜி பண்ண போகிறோமோ அப்படின்றது. ஸோ டாக்டர் லைக் ஹவு இட் இஸ் பர்ஃபார்ம்ட் அப்படின்னும் போது, இட் ஜஸ்ட் pricks your skin. அப்போ அந்த நீடில்ஸ் உள்ளே போகும். வேறஸ் லேசரில் அந்த நீடில்ஸ் உள்ளே போகிறதோட சேர்த்து நம்மளுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவும் உள்ளே போகுது. ஸோ வாட் இட் இஸ் ஆக்சுவலி டூயிங் அப்படின்னும் போது, இட் இஸ் அ கொலாஜன் இண்டக்ஷன் தெரப்பி. அதாவது நம்ம ஸ்கின்னை ப்ரிக் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலாக இருக்கக்கூடிய கொலாஜனை நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பேபி கொலாஜன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். அண்ட் எலாஸ்டினையும் இது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணதுன்றது தியரி சொல்லுது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி a கொலாஜன் இன்டியூஷன் தெரப்பி. ஸோ இதில் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை டாக்டர் பண்ணணும் அப்படின்னும் போது, மைக்ரோ நீட்லிங் அதாவது ஆர்எஃபோடு நீங்கள் கம்பைன் பண்ணும்போது once in 45 days we can do. வேறாஸ் நீங்கள் வந்து வெறும் நீட்லிங் மட்டும் பண்ணுறீங்கன்னா we can do it monthly once. டாக்டர் எத்தனை சிட்டிங் பண்ணணும் அப்படின்னும் போது we can go for 5 to 6 sittings and more sittings-உம் we can go depending upon the patient's need. And it's not harmful at all. டாக்டர் நான் வந்து 6 sittings-க்கு மேலே பண்ணுறேன், is it going to give you harm? No, absolutely no. கரெக்டாக 45 days once இல்லை 1 month once ஸ்பேஸ் பண்ணிவிட்டு, if you are doing it in a perfect way, it isn't going to cause you harm. You can have a break. ஒரு 6 sittings முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு again you can restart it, because it's basically we are working on the topmost layer of the skin. கொலாஜன் லெவலில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்காது. ஸோ who are all is contraindicated for micro needling அப்படின்னு கேட்கும்போது, லைக் பேஷண்ட்ஸ் வித் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ், நீங்கள் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம மைக்ரோ நீட்லிங் ஸ்டாப் பண்ணிடுவோம். பேஷண்ட்ஸ் வித் கீலாய்டல் டெண்டன்சிஸ், சில பேருக்கு வந்து ஸ்கின் நார்மலாக ஹீல் ஆகாது, அது வந்து கீலாய்டு மாதிரி ஸ்கார்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு we generally don't advise, பிகாஸ் நம்ம ஒரு ஸ்கின்ல இன்ஜுரி பண்ணிவிட்டு அதுவும் வந்து அவங்களுக்கு கீலாய்டாக மாறக்கூடிய இது இருக்குது. பேஷண்ட்ஸ் ரொம்ப இல்லா இருக்கவங்க, ரொம்ப அனிமிக் பேஷண்ட்ஸ் அண்ட்
and patients who cannot who are insensitive to pain, who are very sensitive to pain, rather like கொஞ்சம் கூட பெயின் தாங்க மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். பிகாஸ் மைக்ரோ நீட்லிங் இஸ் ஸ்லைட்லி பெயின்ஃபுல். மேபி லைக் பேஷண்ட்ஸ் வந்து நார்மல் பெயின் டாலரன்ஸ் இஸ் ஃபைன். சில பேஷண்ட்ஸ்க்கு சுத்தமாக ஜீரோ டாலரன்ஸ் இருக்கும் போது those patients will find micro needling a little annoying, but it is a wonderful procedure. So எதெல்லாம் நீங்கள் மைக்ரோ நீட்லிங்கை கம்பைன் பண்ணுவீங்க டாக்டர் அப்படின்னும் போது, as I spoke, micro needling we can combine with radio frequency, that is a laser which induces the collagen and elastin so that the skin becomes tight. உங்களுக்கு எங்க skin வரலாம், your skin becomes your sagging skin நம்ம ட்ரீட் பண்ணலாம். And patients can have some stretch marks பார்த்திருக்கோம் இல்லையா, after pregnancy patients can have stretch marks and patients can have stretch marks elsewhere in the body also. So அவங்களுக்குலாம் stretch marksக்கு the micro needling with radio frequency or micro needling alone can be given as an excellent option. And one more area in which micro needling does wonders is scalp la vandu hair fall irka patients ku we generally do micro needling with applying growth factors நம்ம apply பண்ணிட்டு micro needling induce பண்ணா just like there is a good growth of hair and it follows with some sequential therapies, maybe like micro needling alone பண்ணலாம் or micro needling combined with PRP gives you excellent results. So micro needling has a lot of applications in different procedures. It can be used alone or it can be combined with many other procedures. And definitely micro needling நீங்களா பண்ணிக்கிறத விட you should go and get it done by a professional dermatologist or a cosmetologist. இன்னைக்கு மைக்ரோ நீட்லிங் பற்றி உங்களுக்கு நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு இன்னொரு டாபிக் கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.